உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பணம் வரப்போகிறது, அதுதான் நல்ல விஷயம். காசு, பணம், துட்டு, மணி பணம் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய கடன்கள் அடைந்து கையில் மணி ரொட்டேஷன், ரெகுலர் ரன்னிங் மணி என்பது வரப்போகிறது. சூப்பரான விஷயங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு பணம் வருகின்ற இடம். இதெல்லாம் அதே மாதிரி இவர்கள் கார் வாங்க போகிறாங்க, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போகிறாங்க. 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாத்தையும் குரு பார்க்குது. இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அப்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார் என்பதை வாங்குவாங்க. அதே மாதிரி இடம் வாங்குவாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடச்சிரும் எல்லாம். 6ஆம் இடம் அதுவும் குரு பார்வைப்படுகிறது. அதனால் இவர்கள் நல்ல விஷயம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காசிப்ஸ் இவர்களை எப்போ பார்த்தாலும் தொழில் பண்ண விடாமல் கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆஃபீஸில் பாருங்களா, பார்த்தீங்களா சார், பாருங்கள், அப்படி போட்டு கொடுத்துட்டே இருப்பா ஒருத்தன். அவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ். அப்போது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடும். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், வேலை போயிடும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் இருந்தால் அது பெரிய விஷயம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் 2லேருந்து அடுத்த ஜூன் 2க்குள்ளே எப்படியா இருந்தாலும் வேலை போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பகவான் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே வேலை பிடிங்கிடுவார். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடெண்ட், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். ஸோ அதனால் குரு பார்வையில் நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க. அவர் அப்ரண்டிஸாக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவர் காடுங்க அவர். ஸோ அவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை போயிடும். துலாம் ராசிக்காரர்கள் வேலை இழக்கப் போகிறீர்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. அப்போ இந்த ஜூன் 2க்கு அப்புறம் நமக்கு கனடாலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஜூலையில் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, இங்கே கலிஃபோர்னியாவில் வேலைக்கு சேர்றாங்க. நீங்கள் யார் எங்கே கடவுளே கூப்பிட்டாலும் போகாதீங்க, ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் போகாதீங்க. அவங்க உங்களை கூப்பிட்டு போகிறது வேலைக்காக கிடையாது, உங்களை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடுறதுக்காக கூப்பிட்றாங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். புதுசாக வேலைக்கு போனால் உங்களுக்கு செட் ஆகாது. இதை மனதில் ஆழமாக நிலைநிறுத்துங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஜூன் 2க்கு முன்னாடி, அதாவது அனதர் இப்போ 14 டேஸ் இருக்குது. இந்த 16 டேஸில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையிலே இருந்துக்கோங்க. ஒரு வருஷம் போகாதீங்க தான் அட்வைஸ். ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக வேலை உங்களுக்கு போயிடும். ஸோ அப்போது 10ஆம் இடத்தில் இருக்கின்ற உச்சம் பெற்ற குரு, ஏன்னா இவர் சும்மாவே வேலையை பிடுங்குவார். இவர் வேறு உச்சம் பெற்ற குரு வேறு. கன்னிராசிக்காரங்களுக்கு தான் யாராவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னப்பா வேலை போச்சா, ஏங்க கேட்குறீங்க, இப்படி தான் எனக்கும் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் வருகிறது. அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னங்க பணம் வருது, அவன் நீங்கள் வேலை போயிடுச்சின்னு சொல்கிறீங்க, அவன் இப்போ தான் ஜாலியாக இருக்கான், அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்து வெகு பணம் வர்ற நேரமே இதுதான். அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கார் வாங்கிறது, நற்பெயர் கிடைக்கிறது போன்றவை ஏற்படுகிறது. முக்கியமாக கடன் அடைய போகிறது. நான் நிறைய பேருக்கு இதை சொல்கிறேன். இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன சார் பெரிய கடன், வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார், மகாலட்சுமி வருவாளா, பாருங்க மகாலட்சுமி வருவாளா, தனலட்சுமி ட்ராவல் பண்ணுவாளா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற கடனை அடைஞ்சால் மட்டும்தான் சேவிங்ஸ்னு ஒன்று நடக்கும். அது நடந்தால் தான் மகாலட்சுமிலாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே தான் கப்பலில் ஓட்ட மாதிரி எவ்வளோ பணம் வந்தாலும் தான் இஎம்ஐயில் போயிடுதே. அப்புறம் எங்கே இஎம்ஐ அடைக்க வழி இருக்கா அப்படின்னா அதுதாங்க பெரிய பிளஸ்ஸிங்க.
குரு பகவான் ஆற பார்க்குறார், இந்த வருடம் உங்கள் கடனை அடைச்சிருவீங்க. கண்டிப்பா சாமிஜி. இப்ப குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான கிரகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் குரு பகவான் வந்தா வேலை போகும் அப்படின்னு வந்து சொல்றீங்க? ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்களுக்கு இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ராசியில் ராகு இருந்தால், 7ஆம் இடத்துல ராகு இருந்தால், 4ஆம் இடத்துல ராகு இருந்தால், சட்டம் தன் கடமையை செய்யும், அவங்க வீட்டில் கண்டிப்பாக டைவர்ஸ் பிரச்சனை வரும். அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு எதை உணர்த்துகிற வேலையோட அருமையை உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக வேலையை பிடுங்கிட்டு திருப்பி கொடுப்பார். ஆனால் திருப்பி கொடுத்துருவார். அந்த வேலையை பிடுங்கின கொஞ்ச நாள், ஐயோ நமக்கு வேலை இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கிறதுக்காக குரு தரும் சின்ன தண்டனை, அவ்வளோ. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே பிரச்சனைக்குள்ளாக இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து விடுவார்களா அவர்கள்? நிச்சயம் இவர்கள் விடுபடுவதற்கான யோகம். என 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை என்பது வருகிறது என்பதால் அந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி வேலை தான் போகுன்றீங்க, இந்த சுயதொழில் பண்றவர்களுக்கு சிறப்பா இருக்குமா? அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல கேள்வி இருந்தா. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சட்டம் யாருக்கு செல்லும் என்றால் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் செல்லும். சுய தொழில் பண்ணுறவங்க, நான் ஒரு ஆர்த்தரப்பினர்னா உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு இந்த சட்டம் அப்ளை ஆகாது, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. இந்த காலகட்டங்களில் சுயதொழில் தொடங்கினால் அவர்களுக்கு சிறப்பாக தாராளமாக, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம், சூப்பராக இருப்பீங்க. 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமிஜி? 100க்கு 91 மார்க், பிரமாதமாக இருக்குது. துலா ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாம, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் என்ன பாவத்தில் போய் உட்கார்றாரு? 10ல் உட்கார்றாரு. அதுக்கு முன்னாடி சனி பகவான் ரோக சனியாக இருக்கார். ரொம்ப நாளாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பாருங்கள், குடும்பத்தில் கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. இந்த கடனை 4 கடன்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கடனை கொடுன்னு எங்கள் வீட்டுக்கார் போயிடுறாரு. காலையில் வாய்தா சொல்லிட்டு போயிடுறாரு. என்னால் வாய்தா சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வருத்தப்படுற துளாராசி பெண்கள் உண்டு. அதே மாதிரி காசு பணம் பிரச்சனை இல்லைம்மா, நோய் என்ன தின்னுது, உடம்பு சுத்தமாக முடியல. எனக்கு வயசு கூட நிறையா ஆகலம்மா, 34 35 வயசு ஆகுது. 60 வயசு இருக்கவங்க, 50 வயசு இருக்கவங்களாம் சூப்பராக இருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னன்னே தெரில, ஏங்க என்ன காரணத்தினால நான் கஷ்டப்படுறேனே தெரில. நோய் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும்மா, இப்படி வருத்தப்படுறவங்களும் உண்டு. ஆக இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா, சமீப காலமாக துலாமுக்கு பெருசாக சாதகமாக இல்லை, கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கூட பிரச்சனைம்மா. என் குழந்தை ரீதியாக எனக்கு ரொம்ப கடுமையான மன உளைச்சல்மா. எங்கள் புருஷன் ஒரே வார்த்தை சொல்லிட்டார்மா, அது உருப்பட்டுச்சுன்னா உருப்படாட்டி போதுமா, நீ என்னத்துக்குமா தேவையில்லாமல் யோசிச்சுங்கிற, நீ பாட்டு உன் வேலையை பாருமா, அவன் தலையில் போட்டதை அவன் வாழ்ந்துட்டு போட்டோமான்னு சொல்லார். எப்படிம்மா நம்மளால் அப்படி விட்டுற முடியும், நம்ம பெற்ற குழந்தை இல்லையா, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதனாலேயே எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுமா, இப்படி சொல்கிற துலாமும் உண்டு. எதனால்? பிளானட்ரி பொசிஷன்ஸ் பெருசாக சரியில்லை, அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மொதல் விஷயம், சனி பகவான் ரோக சனியாக வராருமா. கடன் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் கொடுக்க மாட்டாரம்மா, சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்தே தீருவாருமா, கவலைப்படாதீங்க. ஆக உங்கள் நோயிலேருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரப்போகுதுமா. அதே மாதிரி கடன் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு லூப் லைன் கிரியேட் ஆகும். உங்கள் கணவரோ குழந்தைங்களோ பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அது மூலிமா பார்த்திங்கன்னா கடன் அடைச்சி உங்களை நிம்மதியாக வச்சுக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? இது உங்கள் புருஷன் வச்சுக்கிறாரா பிள்ளைங்க வச்சுக்கிறாரா தெரியாது. சனி பகவான் உங்களை நிம்மதியாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ நல்லது நடக்குமா, கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை என்னம்மாவும், அதில் பெருசாக ரிலீஃப் அப்படின்றது இருக்காதும்மா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பற்றின கவலையை கொஞ்சம் விட்டுருங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். சரி, அதுக்கும் மேலே இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன், இப்போ நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேம்மா, எனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, குரு பகவான் 10ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காருமா. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ நிறைய துளாராசி பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னம்மா என்னோட வேலை போயிடுமா, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? இப்போ சமீபமாக அப்படி தானே நடக்குது. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கன்சர்ன், நிறைய கன்சர்ன்ஸில் பார்த்திங்கன்னா, இது சாஃப்ட்வேர் கம்பெனினே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தூக்கிடுறாங்க. ஃப்ரெஷர்ஸை போடும்போது இவங்களுக்கு 50,000 ரூபாய்னும் போது இவங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் போதுமானதாக இருக்குது இல்லைங்களா? அந்த வேலையை இவங்க கற்றுக்குறாங்க 2 மாதத்தில், நானே ட்ரைனிங் கொடுத்து நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வேலையை விட்டு என்னை தூக்கிடுவாங்களா அப்படின்ற பயம் இருக்குது. அப்படி யோசிக்க வேண்டாம். நீங்கள் இந்த வேலையை விட்டு உங்களை தூக்கினாலும் இதை விட ஒரு பெட்டர் பொசிஷனில் நீங்கள் போய் உட்காருவீங்க, நம்புங்க. ஃபஸ்ட்டு விஷயம். பாருங்கள்,
உங்களுக்கு சனி பகவானுக்கே பிடிச்ச ராசி நீங்கள் துலா ராசி. ஏன்னா எல்லா ராசியும் விட்டுட்டு உங்களை தான் அவர் வந்து உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சமடைஞ்சு உட்காந்துட்டுருக்க. ஓகேங்களா? உங்களோட திறமை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை 12 ராசிகளில் யாருக்கு பொருந்தோ அப்படின்னா உங்களுக்கு தான் பொருந்தும். எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி துலாம்க்கு உண்டு. தராசு அப்படியே எடைக்கு எடை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு உண்டு. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த வேலையை விட்டு தூக்குனா இதை விட பெட்டர் அப்படின்றது கிடைக்கும். இதை விட மட்டமாக போக மாட்டீங்க, அதை நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சுயதொழில், நான் ஒரு கன்சர்ன் வச்சுட்டுருக்கேம்மா, நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டுருக்கேன், அதனோட சிஇஓம்மா நான், எனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மேன் பவர் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிடும்மா. அதாவது ஆர்டர்ஸ் நிறைய வரும், ஆனால் மேன் பவர் இப்போல்லாம் வந்து பாருங்கள், மேன் பவர் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்குது இல்லைங்களா? சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெம்ப்ரரி மேன் பவர் அப்படின்றத அதிகம் எடுத்துக்கணும். ஆர்டர்ஸ் நிறைய வரும், ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாத, அதை முடிச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரும். அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் ஏற்படுத்தும். ஸோ மேன் பவரை அதிகப்படுத்திக்கோங்க. பொதுவாக துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 10 அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட குணாதிசயம் அப்படி தான் இருக்கும். ஸோ மேன் பவர் அதிகப்படுத்தி பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக செஞ்சுடுவீங்க. குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தொழிலை உங்களை விட்டு தூக்கிடுவாங்க, தொழிலை விட்டு நீங்கள் போயிடும் அப்படின்னே கூட நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 குரு பதவி பறி போகும். குருனோட பார்வை 4ஆம் பாவத்தை சுகஸ்தானத்தை பார்க்குற, வேலையே செய்யல சம்பாதிக்கலாம், எப்படி பெரிய லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நடக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரிக்கு கடனை அடைக்கிறதுக்கான நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக அடிச்சிடுவீங்க ஒர்க்கிங் உமன்ஸ். ஓகே, இப்போ படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்கோ அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். பேசக்கூடிய திறமை அப்படின்றது அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் பெரிய லெவலில் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என் ஃப்ரெண்டை நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேங்க, என் ஃப்ரெண்டை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் நம்ம கேரண்டி, வாரண்ட்டி, ஷூரிட்டி அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டு வந்து பாருங்கள், இப்போ நம்ம சித்தி பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பொண்ணு, ஏன் நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்படின்லாம் அட்வைஸும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லக்கூடாது. இதில் கவனம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கூட சாலிடாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சாலிடாக இது நடந்துருமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான பிராப்தம். நான் வந்து ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிற லேடிஸாக இருந்தாலும் இல்லைங்க படித்து முடிச்சிட்டேன், வெளிநாடு போயிட்டு லாபத்தை ஈட்டக்கூடிய பிராப்தம், வெளிநாடு போய் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், இப்படி நிறைய இருக்குமா. படிக்கிற குழந்தைங்க வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் இதுவும் இருக்குது. ஏன்னா 5ல் ராகு இருக்கான். அப்போ வெளிநாடு போய் பேசிக்காக நான் யூஜி படிக்கிறேங்க, நான் மெரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கலான்னு பிளான் பண்ணுறேன், வெளிநாடு போய் மெரைன் இன்ஜினியரிங், ஜெர்மனி போயிட்டு மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான பிராப்தம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொன்றும் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. ஆக படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. எல்லா விதத்துலேயும் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நிறைய சாதகமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பொதுவாக ஒரு பாவத்தில் ஒரு கிரகங்கள் வந்து உட்கார்றாங்க, ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் 2-3 கிரகங்கள் உட்கார்ந்தாலும் பாசிட்டிவ் எஃபெக்டும் உண்டு, நெகட்டிவ் எஃபெக்டும் உண்டு. எது ஜாஸ்தி இருக்குது, பாசிட்டிவ் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கம்மா, நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். நேர்மையும் நியாயமும் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, யார் வேணா எப்படி போகட்டுங்க, எப்படி வேணா போகட்டுங்க, நான் நியாயப்படி தாங்க நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்க. பல துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லைங்க அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, லைஃப் பார்ட்னருடைய தவறுகளை ஒரு நாளும் உங்களால் ஒத்துக்க முடியறதில்லை. நான் உண்மையாக இருக்கேன், அவரும் உண்மையாக இருக்கணும், எது நியாயமோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு துளாராசிக்காரங்க உறுதியாக இருக்கீங்க. இவ்வளவு ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் ஒருவரை பற்றி, அவர் எப்படி என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீர்கள், ஜட்ஜ் பண்ணுறீங்க. லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. அதனால கூட சிலருக்கு கருத்து மாறுபாடு வருது. அதை விட்டுட்டா உங்களுடைய வாழ்க்கை தவறுகளோடு உங்களுடைய மனைவி ஏதோ சில தவறு இருக்கு, சமைக்க தெரியல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை உங்க கணவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, சிறு தவறுகள் இருந்தாலும் அது தவறுகளா நினைக்காதீங்க. அப்போ உங்க மனைவிக்கு சமைக்க தெரியல, நீங்க போய் கூட நின்று சமைங்க.
உங்கள் கணவருக்கு ஒரு விஷயத்தில் குறைபாடு இருக்கிறதுனால கூட இருந்து நிவர்த்தி பண்ணுங்க. அவருக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, நீங்கள் கூட இருந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. குறைகளோடு லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கக்கூடிய துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இந்த துளாராசிக்கு மிகப்பெரிய யோகம் இந்த குரு பயிற்சியில். இது நாள் வரை பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துச்சுன்னா நல்லதாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை தானங்க அப்படின்னு பலர் கேட்பது என் காதில் விழுது. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தாங்க பவர் அதிகம். இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, இப்பொழுது உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் வரைக்கும் உங்க பேச்சில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டேன், கேரண்டர் கையெழுத்து போட்டேன், அதனால உங்க பணம் கட்டாம இல்லை உங்க வாழ்க்கையில் சரியான முறையில் நடக்காம எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுங்கன்னு சொன்னவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். யாருக்காவது கேரண்டர் கையெழுத்து போட்டீங்களோ அவங்க இப்போ பணம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருந்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை அமையலை. பாக்கியத்தில் குரு இருந்த போதும் பலருக்கு திருமண வாழ்க்கை கூடி வரல. இப்போ கல்யாண வாழ்க்கை கூடி வரும். காரணம் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல இந்த காலகட்டத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. பல பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. வீடே இல்லைங்க, சொத்து சுகமே இல்லைங்க, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படிங்க வாங்குவேன் அப்படின்னு வாங்கக்கூடிய யோகம். ஒரு ஹவுசிங் லோனுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். அதே போல இந்த காலகட்டத்தில் புதிய கார் வாங்குற யோகம் இது உங்களுக்கு உண்டு. அம்மாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. பல துளாராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு வந்து சேர்கிறது அன்பர்களே. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை பார்க்குற இடத்துல கடந்த காலகட்டத்தில் நிறைய நெருக்கடிகள் நீங்கள் சந்திச்சீங்க. இப்போ அந்த நெருக்கடிகள் தீரும். உங்கள் வாழ்க்கையில் நியாயமான முன்னேற்றங்களை குரு பகவான் தருவார். பல பேர் வந்து குரு பயிற்சின்னு சொன்னால் அப்படி வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுருவாங்கிறாங்க. அப்படி இல்லை. சொந்த ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்குங்கிறது முக்கியம். பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம். அதை பொறுத்து தாங்க பலன்கள் நடக்கும். குரு பகவானுடைய பயிற்சி மட்டுமே மாற்றம் தந்துடாது. அந்த மாற்றம் வருவதற்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் நிறைய பாவத்தை சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துருமா அப்படின்னா அது எப்படி எதிர்பார்க்க முடியுங்க? நாம் புண்ணியத்தை செய்தால் நல்ல பலன்கள் இப்போ கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். புதிய முயற்சிகள் செய்யலாம், பண வருமானத்துக்குரிய முயற்சிகள் செய்யலாம், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் செய்யலாம், கல்வியிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தருமே. அப்படி துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. யாரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமையும். துலாம் ராசி துலாம் லக்னம் எப்படி இருக்கு அது சொல்லுவாங்கள்ல. போன வருஷம்லாம் குரு 5ஆம் பாவமாக உங்களை பார்த்தாரு, பிச்சுக்கிச்சு. நிறைய பேருக்கு நிறைய நல்லது. அது இருக்கிற ஜாதகத்துல கம்மியாக வந்த ஜாதகம் யாருன்னா துலாம். என்ன ஜாலியாக குஷியாக இருந்தாங்க. கஷ்டப்படும் போது தானே நம்ம வந்து ஜோசியரை பார்ப்போம். குஷியாக இருக்கும்போது என்ன பிரச்சனை? ஸோ ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ஜாலியில் யார் யாரெல்லாம் சொன்னதை கரெக்டாக பண்ணாங்களோ, கல்யாணம், வேலை மாறுது, பிஸ்னஸ் ஆரம்பித்து யார் யார் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜாக்பாட் இந்த தடவை அப்படி அடித்து தூக்கும். ஏன்னா இப்போ உங்கள் 2ஆம் பாவத்தை உங்களை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. நல்லா காசு வரும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். காசு வந்தால் என்ன பண்ணலாம், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும். அது இது வந்து துலாம் வந்து சுக்கிரன் வீடு. அதுவும் இந்த துலாமில் அதிகமாக யார் வேலை செய்வான்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், சிஏ, டேக்ஸ் ஆடிட்டர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், மீடியா துறையில் இருக்கவங்க, இவங்களாம் தான் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. என் ஃப்யூச்சருக்கு என்ன வாங்கலாம் ஏன்னா இது வந்து ஆண் ராசி, காற்று ராசி, ஸ்பீடாக இருப்பாங்க. இப்போ ரிஷபம்லாம் பெண் ராசி, நிலத்தத்துவம், சாஃப்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஆண் காற்று, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஃப்யூச்சருக்கு நிறைய ஓடுவாங்க, நிறைய சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைம். போன வருஷம் கல்யாணம் பண்ணவங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு சேர்ந்து வீடு வாங்குறது, நல்லா வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு துலாமுக்கெல்லாம் குழந்தைய பிறந்துச்சு. இப்போ குழந்தைக்காக அந்த கார் பின்னாடி குழந்தைங்களுக்கு ஒரு சீட்டு வைப்பாங்களா, அதெல்லாம் எந்த கலர் வாங்குறதுன்னு தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க மக்கள். ஸோ இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து
இதுக்கப்புறம் யாராவது சார் இருக்கிற கல்யாணத்துக்கு ஆன கடனே ஒன்றும் முடிக்கல, ஹாஸ்பிட்டல்லே அவ்வளோ செலவாயிடுச்சு சார் அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கெல்லாமோ சூப்பரான டைம் இது. பயங்கர எதிரிகள் தொல்லை கம்மியாகும். ஏன்னா துலாத்தில் என்னென்னா அந்த சிம்பிள் வந்து தராசு மாதிரி இருக்கும் சரிங்களா. நீதி, நேர்மை, நியாயம்ன்றப்பாங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும், இவங்க மேலே கோச்சிப்பாங்க, தெரிஞ்சவங்களே எனக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம் கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி யாரும் கோச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி பேச்சப் ஒர்க் பண்ணலாம். இல்லை பேச்சப் ஒர்க்லாம் வேணாம் சார், அவன்லாம் ஒரு ஆளா சார் அப்படின்னா நினச்சிங்கன்னா சார் அந்த எதிரிகள் உங்கள்கிட்ட இந்த விலகி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று உடல்நிலை சரி பண்ணலாம். துலாத்தில் நம்ம வந்து இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பால் உறுப்புகள் வரும், கீழே இருக்க பால் உறுப்புகள் வரும். அதில் தான் சொன்னேன் இதில் சீக்கிரம் நீங்கள் வந்து குழந்தை பேரும் இதில் இந்த ராசியில் இருக்கவங்க பெற்றுக்கணும். இதில் வந்து நீங்கள் சித்திரையாக இருக்கலாம், சுவாதியாக இருக்கலாம், விசாகமாக இருக்கலாம், சீக்கிரம் குழந்தை பிறப்பை பெற்றுக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே அடிக்கடி உங்களுக்கு லைட்டாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர், இதெல்லாம் நல்லா இருக்குது சார். அடுத்து வேறு என்னென்ன சார் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு சப்போர்ட் வேணும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது சார், ஆனால் எதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில சார், நிறைய குழப்பங்கள் சார், மண்டை ஒரே பிடுங்கலாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல குருமார்கள், கன்சல்டன்ட், கோச்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோதிடர்களே நிறைய குருமார்கள் தான். ஒரு டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு பிஸ்னஸில் ஒரு டவுட்டு, இல்லை கல்யாணம் ஆக போகுது, லவ் பண்ணுற வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்குன்னா குருமார்கள் சப்போர்ட் எடுத்துக்காங்க. இல்லை அந்தந்த ஃபீல்டில் கோச்சஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு கோச் இருப்பார், அவரை மீட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி மெயினாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க, சேர்க்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, கடன் அடைக்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஸ்னஸை வளர்த்து விட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பணம் போன வருஷம் பர்சனல், அதை முடித்தவங்க எல்லாம் இந்த தடவை பணம் சூப்பராக மேலே வரலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு, மகாலட்சுமி தாயார் ஒன்று. இன்னொன்று சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் வந்து விசாகமோ இல்லை சித்திரையோ இருந்தீங்க அப்படின்னா வள்ளி, முருகன் வள்ளி, வள்ளியம்மா இருந்த கோவில்கள்லாம் நம்ம வேலூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது. எங்கெங்கெல்லாம் வள்ளியம்மா கோவில் இருக்கோ அவங்கெல்லாம் வேண்டுங்க. 2 மனைவியோட ரொம்ப ஜம்முன்றிருக்கார வள்ளியம்மாவுக்கு வச்சு மெயினாக வேண்டுங்க. மெயினாக என்ன வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெள்ளை மொச்சை நாட்டு சக்கரில் கலந்து அவிச்சு கலந்து வழிபடலாம். இது ஒன்று. இன்னொன்று தூபம் போடலாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் பூஜை அப்போல்லாம் நீங்கள் பார்க்கணும், தூபம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தூபம் போட, ஏன்னா அது வந்து காற்று ராசி. நீங்கள் வந்து நம்ம வகுப்பில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்கள் பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு. நீங்கள் வந்து காற்று ராசி, நல்ல தூபம் போடுங்க, வீட்டில் தூபம் போடுங்க, கோவிலில் தூபம் வாங்கி கொடுங்க, அப்புறம் வேண்டுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக அமைதுன்றதை பாருங்கள். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க.
தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பலாயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்கண்ணா, பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.